தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் அலசல் யூடியூப் சேனலின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசு மீதான கடன், அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். புதிதாக பொறுப்பேற்றுள்ள தமிழக முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற அதே மேடையிலேயும் பல குற்றச்சாட்டுகளை வச்சார். அதில் முக்கியமான குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த ஆட்சியில் இருந்த திமுக அரசின் மீது 10.62 லட்சம் கோடி கடன் வாங்கி வச்சுட்டு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அப்புறம் கஜானாவும் காலியாக இருக்குது, அதை பற்றி சொல்லியிருந்தார். ஸோ இந்த வீடியோவில் அதை பற்றி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம். எங்கே திரும்பினாலும் கடன், தனிநபர் மேலே கடன், கார்ப்பரேட் கம்பெனி மேலே கடன், மாநில அரசு மேலே கடன், மத்திய அரசு மேலே கடன், அவ்வளவு ஏன் அம்பானி மேலே கூட கடன் தான்ப்பா. இன்றைய காலகட்டத்தில் கடன் வாங்காமல் எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ண முடியாது அப்படின்ற நிலைமை தான் இப்போது இந்தியாவில் நடந்துகிட்ருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் ஃபுல்லாகவே இப்படி தான் ரன் ஆகிக்கிட்டு இருக்குது. இந்தியாவில் இருக்க 28 மாநிலங்களில் 28 மாநிலங்களுமே கடன் வாங்கியிருக்கு, கடனுக்கான வட்டிகள் செலுத்திக்கிட்டு இருக்குது. ஸோ தமிழக அரசோட மொத்த கடன் எவ்வளவு தொகை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 10.62 லட்சம் கோடி கடன் இருக்குது. அது மறுக்க முடியாத ஒன்று. முதலமைச்சர் அவர்கள் பதவியேற்ற மேடையிலே சொல்லியிருந்தார், இவ்வளோ கடன் இருக்குது, அதனால் எந்த ஒரு திட்டத்தையும் இப்போதைக்கு பண்ண முடியாது, காலதாமதமாகும், வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாது, ஏன்னா கஜானா காலியாக இருக்குது, இவ்வளோ கடன் இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருந்தார். இந்த அறிக்கையிலிருந்து மக்கள் மத்தியில் நிறைய கேள்விகள் வந்துச்சு, நிறைய விமர்சனங்கள் வந்துச்சு, எவ்வளவோ ஃபேஸ் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. இவ்வளோ கடன் எப்படி வந்துச்சு, கடன் வாங்கி என்ன பண்ணாங்க அப்படின்ற மாதிரி எல்லா பக்கமும் குரல்கள் ஒலிக்க ஆரம்பிச்சிச்சு. அதே சமயம் நேற்றைய தினம் சோசியல் மீடியாவில் ஒரு கமெண்ட்ஸ் ஒன்று படித்தேன். அதில் ஒருத்தர் கேட்டிருக்காரு, திமுகவுக்கு சொல்லியிருக்காரு, ஆக்சுவலி திமுகவுக்கு ஆட்சி நடத்த தெரியலை, அதனால தான் இவ்வளோ கடன் வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு. எனக்கு அதை படித்தோடனே தலையில் தான் அடிச்சுக்கிட்டேன், என்ன பண்ணுறது. அது கமெண்ட் போட்டார். 5 வருஷமாக கோமாவில் இருந்தாரா என்னான்னு தெரில, நியூஸ் பேப்பர் படிப்பாரா, ஸோ இது வரைக்கும் அரசியல் பற்றி புரிதல் இருந்துச்சா என்னன்னு தெரில. என்னவோ அது அவரோட அறிவுக்கு அவர் பேசுகிறாரு, விட்டுருவோம். ஃபஸ்ட்டு இது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். மொத்தம் 10.62 லட்சம் கோடி கடன் இருக்குது. இந்த கடன் மொத்தமாக திமுக வாங்குச்சா அப்படின்னு கேட்டால் மொத்த கடனும் திமுக வாங்கினது கிடையாது. திமுக தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் 2021 ஆட்சிக்கு வர்றப்போ இருந்த முந்தைய ஆட்சியோட மொத்த கடன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4.62 லட்சம் கோடி வரைக்கும் முன்னாடியே கடன் வச்சுருந்தாங்க. அந்த கடனில் தான் அவரும் ஆட்சி அமைச்சிருக்காரு. இப்போ 10.62 லட்சம் கோடியில் திரு விஜய் அவர்கள் ஆட்சி அமைச்சிருக்காரு. அதே மாதிரி 4.62 லட்சம் கோடியில் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைச்சார். ஆனால் அந்த டைமில் இவ்வளோ கடன் இருக்குது, அதனால் பண்ண முடியாது அப்படின்னு எந்த ஒரு அறிக்கையும் விடலை. அதுக்கேற்ற மாதிரி பண்ணி காமிச்சாங்க. அந்த வர வருவாயை வச்சு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி காமிச்சாங்க. அந்த 2021 முந்தைய ஆட்சியோட கடன் 4.62 லட்சம் கோடி மொத்தம் இருக்குது இல்லையா, அதோட 5 வருஷத்துக்கு வட்டி வரம்பு மட்டுமே 1,72,000 கோடி வரைக்கும் வட்டி இந்த 5 வருஷத்துக்கான வட்டி சேர்ந்துருக்கு. அப்படின்னு பார்க்கும்போது மொத்தமாக 6.34 லட்சம் கோடி கடனுக்கு திமுக வாங்காத கடன், அதுக்கும் திமுகவும் சம்மந்தம் இல்லை. மிச்சம் இருக்கிற 4.28 லட்சம் கோடி மட்டும்தான் திமுக 5 வருஷத்தில் வாங்கின கடன். இந்தியாவில் நிறைய மாநிலங்கள், ஏன் எல்லா மாநிலங்களுமே கடன் வாங்கிக்கிட்டு தான் இருக்குது. ஆனால் அந்த கடன் எதுக்காக வாங்குகிறாங்க அப்படின்றதுல தான் விஷயம் இருக்குது. அதாவது இந்தியாவில் நிறைய மாநிலங்கள் அரசாங்கம் நடத்துறதுக்கும் அரசு ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கறதுக்குமே கடன் வாங்கி தான் அந்த அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் திமுக தலைமையிலான அரசாங்கம் நடத்தவோ இல்லை ஊழியருக்கு சம்பளம் கொடுக்கவோ அந்த கடன் வாங்கலை. நம்ம தமிழ்நாட்டில் அரசாங்கம் நடத்தவும் சம்பளம் கொடுக்கவும் பார்த்திங்க அப்படின்னா மாநிலத்தோட வருவாயே போதுமானதாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம், அதான் வருவாயே கரெக்டாக இருக்குல்ல, அப்புறம் ஏன் கடன் வாங்கி வச்சுருக்காங்க, 4.28 லட்சம் கோடி எப்படி வந்துச்சு அதிகமாச்சு 5 வருஷத்தில் அப்படின்ற ஒரு கொஸ்டின் வரலாம். ஒரு அரசாங்கம் அப்படின்றது அரசாங்கம் நடத்தவோ இல்லை ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்கவோ மட்டும் கிடையாது. அரசாங்கம் அப்படின்றது புதுசாக முதலீடு பண்ணணும், அது மூலயமா மாநில வருவாயை அதிகரிக்கணும், மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் செய்யணும், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை இம்ப்ரூவ் பண்ணணும். இதெல்லாமே தான் மாநில அரசோட தலையாய கடமைகள். மொத்தமாக திமுக அரசு 2021 ஆட்சியிலேருந்து 2021 2026 ஆட்சியில் வாங்கின மொத்த கடன் 4.28 லட்சம் கோடி. இந்த மொத்த பணத்துலேயும் 60-70% வரைக்கும் முதலீடு பண்ணியிருக்காங்க. மிச்சம் இருக்க 30% பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் நலத்திட்ட உதவிகளுக்கு செலவு செஞ்சுருக்காங்க.
அந்த முதலீடுகள் மூலமாக இப்போது மாநில அரசுக்கு வருவாய் வந்துகிட்ருக்கு. மாநில அரசோட வருவாயும் அதிகமாக இருக்குது. இதன் மூலமாக இந்தியாவில் தமிழ்நாடு ஒரு நல்ல வளர்ச்சியை எட்டியிருக்குது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, மாநில உற்பத்தி வருவாய் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிடிபி இருக்குது. ஜிடிபி கால்குலேட் பண்ணுவாங்க. அந்த ஜிடிபி பார்த்தீங்க அப்படின்னா 11.19% அப்படின்னு இருக்குது. அதாவது இந்தியாவில் இருக்கிற உற்பத்தியில் தமிழகத்தோட பங்களிப்பு மட்டுமே 11.19% அப்படின்னு இருக்குது. கடந்த 15 வருஷமாக இல்லாத ஒரு வளர்ச்சியை தமிழகம் வந்து கடைசி ஒரு 5 வருஷத்தில் வந்து எட்டியிருக்குது. இதுக்கு மேலே ஒரு கட்சி எப்படி சிறப்பாக ஆட்சி பண்ணுறது அப்படின்றது எனக்கு சுத்தமாக தெரியலை. இந்த வளர்ச்சினால் மாநில வருவாய் முன்ன இருந்ததை விட ரொம்பவே அதிகமாக இருக்குது. வளர்ச்சியும் வருவாயும் அதிகப்படுத்தினாலும் கடன் வாங்கி தான் ஆகணும். அது வந்து மாற்று கருத்தே கிடையாது. அடுத்தடுத்த கட்டமைப்புகளுக்காக கடன் வாங்கி தான் ஆகணும். எல்லா மாநிலமும் வாங்கிட்டு தான் இருக்குது. முதலமைச்சர் அவர்கள் கடன் இருக்குது, கஜானா காலியாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். கடன் இருக்குது, அதுக்கான விளக்கமும் கொடுத்தாச்சு. கஜானா காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். கஜானா காலியாக இருக்குது அப்படின்றது வந்து முற்றிலும் பொய். கடன் இருக்கனால கஜானா காலியாக இருக்குது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே கடன் இருக்குது, ஆனால் வருமானம் இல்லாமல் இல்லை. அதாவது ஒரு குடும்பத்தில் கடன் இருக்குது அப்படின்றதுக்காக வீட்டில் காசு இல்லாமல் இருப்பானா? இல்லை வந்து சாப்பாட்டுக்கே வழி இல்லை, வருமானமே இல்லை அப்படின்ற சுச்சுவேஷன் யாருக்கா இருக்குமா? 2026-27 இடைக்கால பட்ஜெட்டில் தமிழ்நாட்டோட மொத்த வருமானம் மட்டும் வருஷத்துக்கு 3 லட்சம் கோடி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இருக்கிற கடன் 10.62 லட்சம் கோடி. அந்த 10.62 லட்சம் கோடிக்கு ஒரு வருஷத்துக்கு வட்டி தோராயமாக 85,000 90,000 கோடி வரைக்கும் வட்டி வந்து செலவாகுது. மிச்சம் வந்து பார்த்திங்கன்னா 2.10 லட்சம் கோடி வருஷத்துக்கு ஆனுவல் டர்ன் ஓவர் வந்து இருக்குது தமிழ்நாட்டுக்கு. அந்த 2.10 லட்சம் கோடியில் அரசாங்கம் நடத்தின போக மிச்ச பணத்தை வச்சு குறைஞ்சபட்சம் உங்கள் வாக்குறுதியில் இருக்க சின்ன சின்ன வாக்குறுதியை கூட எல்லாத்தையும் நிறைவேற்றலாம். கடனை வெளியே சொல்லி மாநில வருவாயை மறைச்சி அதனால் இப்போதைக்கு வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாது அப்படின்ட்டு சொல்லி தப்பிக்க பார்க்குறது எந்த விதத்துலேயும் வந்து ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம் அல்ல. மக்களுக்கு பண்ணுறதுக்கு ஆட்சி திறமையும் அதிகாரத்தை கையாளவும் தெரிஞ்சாவே போதும். எனக்கு ஒரு சின்ன இன்சிடென்ட் ஞாபகம் வருது. ஒரு டைம் கலைஞர் சிஎம்மாக இருக்கப்ப ஒரு அதிகாரி வந்து போயிட்டு சொல்லியிருக்காரு, ஐயா அரசு ரொம்ப கடனில் இருக்குது, போக்குவரத்து பால் இந்த மாதிரி இதுலலாம் கொஞ்சம் விலை ஏற்றணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. கலைஞர் கொஞ்சம் கூட யோசிக்காமல் அதை பெருசாக எடுத்துக்காமல் சொல்லியிருக்காரு, யோ அரசாங்கமாக கடனில் தான் இருக்கும், அதுக்குன்னு விலை ஏற்றின ஏழை வாழை என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்ன அந்த வார்த்தையிலேயே நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது அவரோட ஆட்சி திறமை எப்படி, அதிகாரத்தை கையாளுற விதம் எப்படி, மக்கள் மீதான அக்கறை எப்படி அப்படின்றது வந்து அவர் சொன்ன வார்த்தையிலேயே நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். ஒரு சிஎம் அப்படின்னா, ஒரு முதலமைச்சர் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்ற வரைமுறை அப்படின்றது கலைஞரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஸ்டாலின் அவர்களை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1.25 கோடி வரைக்கும் மக்கள் வந்து உங்களுக்கு ஓட்டிருக்காங்க. அவங்க எல்லாம் வாக்களித்தது வீணாக போச்சு அப்படின்ட்டு நினைக்காத அளவுக்கு ஆட்சி நடத்துறது மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறேன். அலசி முடிச்சாச்சு, போயிட்டு வரேன், பாய்.